கடந்த ஆண்டு நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மவோரி பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளம் எம்பியான ஹனா ரவ்ஹிதி கரேரிகி மைபி கிளார்க் ஹக்கா என்ற பழங்குடி நடனம் ஆடி மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி சட்ட நகலை பாராளுமன்றத்திலேயே கிழித்தெறிந்த நிகழ்வு உலக அளவில் கவனம் பெற்றது. அது மட்டுமின்றி பாராளுமன்றத்தில் மவோரி பழங்குடியின நடனமாடிய பெண் எம்பியின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகின. அப்போதே பெண் எம்பி ஹனா உலகளவில் கவனம் பெற்றார். இந்த நிலையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் ஹக்கா முழக்கம் எழுப்பிய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக தேபாத்தி மவோரி எனும் மவோரி பழங்குடியின கட்சியின் துணைத் தலைவர்களான டெப்பி ஞாரேவா பாக்கர் மற்றும் ராவேரி வைட்டிடி ஆகிய இருவரையும் 21 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்து நியூசிலாந்து நாடாளுமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல இளம் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹனாவை 7 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹனா சபை உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. எம்பி ஹனா தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் எழுதியதால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்பட்டதாக நாடாளுமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த ஆண்டு நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பெண் எம்பி ஹனா மவோரி நடனமாடி மசோதாவை கிழித்த சம்பவம் இணையத்தில் வைரலானது. நாடாளுமன்றத்தில் ஹக்கா மற்றும் மவோரி பாரம்பரிய நடனமாடுவது உறுப்பினர்களுக்கு புதிதல்ல என்றாலும் இதற்கு சபாநாயகரிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் என்ற விதி உள்ளது. 3 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து பேசிய மவோரி பழங்குடியின கட்சியினர் நாடாளுமன்றத்தில் விதிக்கப்பட்ட தண்டனைகளில் இது மிகவும் கடுமையானது என்றும் பழங்குடியின மக்கள் எதிர்த்தால் ஆதிக்க சக்திகள் அதிகப்படியான தண்டனை விதிப்பார்கள், இது நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய எச்சரிக்கை என பேசியுள்ளனர். நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பிய இளம் பெண் எம்பி ஹனா உள்ளிட்ட 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம்தான் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது.